வணக்கம். இன்னைக்கு எழுத்தாளர் அசோகமித்ரன் எழுதின திரைக்கு பின்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தபோது அதில் ஒரு கட்டுரை என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. 1940களில் பாலிவுட்டோட மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தவர் தேவ் ஆனந்த். அவர் தன்னுடன் நடித்த ஒரு நடிகையை விரும்பியிருக்காரு. அவங்க பேர் சுரையா. 1940களில் அவங்க நிறைய படங்கள் சேர்ந்து நடித்தாங்க. அப்போவே சுரையா மிகப்பெரிய நடிகை. தேவ் ஆனந்த் அப்போ தான் ஒரு புதுமுக நடிகர். சாதாரணமாகவே சுரையா தன்னுடன் நடிக்கிற ஆண் நடிகர்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க. அவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார். தேவ் ஆனந்த் ஒரு புதுமுகம். அதனால் இவர் பயந்துக்கிட்டே தான் அவங்க கூட நடிக்கிறார். ஆனால் சுரையாவோட அமைதியான தன்மையும் மற்றவங்களோட பழகிற விதமும் தேவ் ஆனந்துக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. தேவ் ஆனந்தும் ரொம்ப அழகானவர், புதுமுக நடிகர். அதனால சுரையாவுக்கும் அவரை பிடிச்சி போகுது. அப்போது ஒரு விபத்து நடக்குது. தண்ணிக்குள்ளே விழுந்த சுரையாவை தேவ் ஆனந்த் காப்பாற்றுறாரு. அவர் காப்பாற்றின உடனே சுரையா அவருக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் காப்பாற்றலைன்னா இன்றைக்கி நான் இறந்துருப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவ் ஆனந்த் கண்டிப்பாக நானும் இன்றைக்கே இறந்துருப்பேன்னு சொல்கிறாரு. அந்த மொமெண்ட்டில் தான் அவங்க 2 பேத்துக்குள்ளே காதல் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 4-5 வருடங்கள் 2 பேரும் தொடர்ந்து நிறைய படங்களில் ஒன்றாவே நடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வளருது. இந்த சமயத்தில் அவங்க 2 பேரும் அவங்கள செல்லமாக கூப்பிட்டுக்கிற பேர் சுரையா தேவ் ஆனந்தை தெவினான்னு கூப்பிட்றாங்க. தேவ் ஆனந்த் சுரையாவை சுரையானா அப்படின்னு ஒரு இட்டாலியன் ஆக்சென்ட்டில் கூப்பிட்றாங்க. இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருந்த அவங்க லவ்க்குள்ளே சுரையாவோட பாட்டி வில்லனாக சேர்றாங்க. தேவ் ஆனந்த் ஒரு இந்து, சுரையா ஒரு முஸ்லீம். அதனால் கண்டிப்பாக தேவ் ஆனந்த் சுரையாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. மிரட்டுறாங்க, 2 பேர்த்தையும் பிரித்து வைக்க பார்க்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பிரியிற மாதிரி இல்லை. அப்போ சுரையாவோட அம்மா இவங்களோட காதலுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. தேவ் ஆனந்தை அவங்க பாட்டிக்கு தெரியாமல் வீட்டுக்கு வர வச்சு 2 பேரையும் சந்திக்க வைக்கிறாங்க. 2 பேரும் மொட்டை மாடியில் தண்ணி டேங்க்கு பின்னாடி உட்காந்து இரவு முழுதும் பேசிகிட்டு இருப்போன்னு பல இன்டர்வியூக்களில் பிற்காலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ சுரையாவோட குடும்பத்தில் இது பெரிய பிரச்சனையாகுது. அவங்க பாட்டி மட்டும் இல்லாமல் சுரையாவோட மாமாவும் சேர்ந்துக்கிறாரு. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக தேவ் ஆனந்தை கொன்றுவோன்னு சொல்கிறாங்க. இதனால் சுரையா ரொம்ப பயந்து போகிறாங்க. ஆனால் தேவ் ஆனந்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். வீட்டை விட்டு வா, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் சுரையா இதுக்கு முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் கடைசியாக அந்த மொட்டை மாடியில் பார்த்துக்கிறாங்க. சுரையா இனிமேல் என்னை பார்க்க வராதீங்க, இதுதான் கடைசின்னு சொல்லி விடை கொடுக்குறாங்க. இது நடக்கிற சமயம் 1952. அப்போ அவங்க நடிச்சிருந்த படம் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த கடைசி படமும். இதற்கு பின்பு தேவ் ஆனந்த் பல படங்களில் நடிக்கிறாரு. அவரே பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பாலிவுட் சினிமாவோட மிகப்பெரிய நடிகராக வளர்கிறாரு. ஆனால் சுரையா இதற்கு பின்னாடி தன்னோட நடிப்பை குறைச்சிக்கிறாங்க. அவங்க ஒரு சிறந்த பாடகியும் கூட. அதையும் முற்றிலுமாக நிறுத்திடுறாங்க. சுரையா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. தேவ் ஆனந்த் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு 2 குழந்தைங்க. காலங்கள் ஓடுது. சுரையா கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்கல. அவங்க பாட்டி, அம்மா, சகோதரிகள் எல்லாரும் இறக்குறாங்க. கடைசியில் யாருமே இல்லாமல், எந்த துணையும் இல்லாமல் மும்பையில் இருந்த அவங்களோட மாளிகை, அது உண்மையிலேயே மாளிகை தான், அங்கே தனியாக இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போய் ஒரு நாள் கழித்து தான் அவங்க இறந்த விஷயமே மற்றவங்களுக்கு தெரியும். அவங்க இறந்து போன அன்னைக்கு தேவ் ஆனந்த் தன்னுடைய வீட்டோட மொட்டை மாடியில் போய் இருந்துட்டு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அங்கே தனியாக போய் உட்காந்துருந்தார். தன்னுடைய கடைசி காலங்களில் சுரையா ரொம்ப தனிமையில் இருந்திருக்காங்க. அதை தன்னுடைய நண்பர்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்க பெரும்பாலும் யாருக்கிட்டையும் பேசுகிறதே இல்லை. மொத்தமாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறத நிறுத்திட்டாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருந்த நண்பர்கள்கிட்ட மட்டும் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க சொன்ன விஷயம், எல்லாரும் என்னை எப்படி இருக்கேன்னு கேட்டால் கோபமாக வருது. என்னை எப்படி இருக்கேன்னு கேட்கக்கூடாது. நான் எப்படி இந்த பகலையும் இரவையும் கழிச்சிக்கிட்டு இருக்கேன்னு தான் கேட்கணும். தனிமை ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த முடிவை நம்ம சரி தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களோட அந்த வயசில் அவங்க பயந்துருக்கலாம், இல்லை பல காரணங்களால் கல்யாணம் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஆனாலும் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் தைரியமாக ஒரு முடிவெடுத்து தான் ஆகணும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் எது முக்கியங்கிற தெளிவும் நமக்கு வேணும். நம்ம எடுக்கிற முடிவு தவறாக கூட போகலாம். ஆனால் முடிவெடுக்காமல் விட்டுட்டோம்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ கடைசியாக ஒரு விஷயம். தேவ் ஆனந்துக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பெண் குழந்தைக்கு அவர் வச்ச பேர் தெவினா. ஆமாம், சுரையா அவருக்கு வச்ச செல்ல பேர் தான் அது.